Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. 10-day transformative spoken English course னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 days வந்து grammar, vocabulary and pronunciation இது மூணுமே வந்து ஒண்ணா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து நம்ம 9th டேல வந்து இருக்கோம். இன்னைக்கு கிராமர் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ லெட்ஸ் அப்படிங்கிறது லெட் அஸ் அப்படிங்கறதோட ஒரு கன்ட்ராக்டட் ஃபார்ம் தான் லெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். வி அப்படின்னா நாம், நாங்கள் அப்படிங்கறத நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். அஸ் அப்படிங்கிறது அதனோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம். இந்த இடத்துல லெட்ஸ் அப்படிங்கிறது லெட் அஸ் அப்படிங்கிறதோட கன்ட்ராக்டட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெட்ஸை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இந்த லெட்ஸுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல லெட்ஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா கோ அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம இஎஸ் ஆட் பண்ணல, ஐஎன்ஜி, இடி இந்த மாதிரி அதோட ஃபார்ம் எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதோட ரா ஃபார்ம் என்னவோ அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்னா வாங்க நம்ம போகலாம். நம்ம அப்படின்னா நான், நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இல்ல நிறைய பேர் 2-3 பேர் இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் இல்ல பண்ணாம இருக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம லெட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். இது நெகட்டிவா வந்து லெட்ஸ் நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see some examples for let's. Our stop has come, let's get off the bus. நம்மளோட ஸ்டாப் வந்துடுச்சு, நம்ம பஸ்ல இருந்து கீழே இறங்கலாம். Our stop has come, let's get off the bus. அப்படின்னா நீங்க உங்க கூட வரவங்களுக்கும் சேர்த்து நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் தெம். இந்த இடத்துல நான் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் தெம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்களையும் சேர்த்து சொல்கிறீங்க. லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் தெம். இப்போ ஆஃபீஸில் சொல்லும் போது சொல்லுவோம் இல்லையா, நம்ம டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் ஸ்கெடியூல் அ டீம் மீட்டிங் டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட். லெட்ஸ் மீட் த பிரின்சிபல். லெட்ஸ் கேட்ச் அப் ஓவர் லஞ்ச். நம்ம திரும்ப லஞ்சில் பேசிக்கலாம், லஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கேட்ச் அப் ஓவர் லஞ்ச். இப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு விஷயம் பேச வராங்க அப்படின்னா இது நம்ம இப்போ பேச வேணாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் லேட்டர். இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் லெட்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ரூலும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நாட் ஆட் பண்ணுறதா இருந்தால் லெட்ஸுக்கு அடுத்து நம்ம நாட் ஆட் பண்ணணும். லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் தெம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி லெட்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அடுத்து நம்ம வந்து நாட் ஆட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் நவ். இதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் நவ். That's it with our grammar session. Now it's time for vocabulary. இன்னைக்கு vocabulary நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what are the words you could use instead of relax அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக வேற என்ன வேர்ட்லாம் நம்ம எவ்ரிடே கான்வர்சேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have come up with 3 words வந்து நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக் பேக். கிக் பேக் ஆர் சிட் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். கிக் பேக் ஆர் சிட் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது நம்ம லெட்ஸ் வச்சும் சொல்லலாம். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் லெட்ஸ் கிக் பேக் ஆர் லெட்ஸ் சிட் பேக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு மாதிரி நம்ம சொல்லலாம். லெட்ஸ் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிக் பேக் ஆஃப்டர் மை எக்ஸாம்ஸ் அப்படின்னா நான் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சில் அப்படிங்கிற வேர்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் சில் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதே மீனிங் தான். பட் நம்ம எப்போவுமே ரிலாக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து நியூ வெக்காபுலரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு சில் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னா இந்த வீக்கெண்ட் வந்து நான் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சில் திஸ் வீக்கெண்ட். யூ கேன் ஆல்சோ யூஸ் டேக் இட் ஈஸி. சேம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இப்போ அவள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஷீ இஸ் கோயிங் டு take it easy this weekend அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரிலாக்ஸ் தான் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். She is going to take it easy this weekend. Now it's time for pronunciation session. இந்த 9th டேயில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் தான். இப்போ இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து ப்ரொனன்சியேஷன் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து 9th டேல என்ன டிப்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து வேர்ட் ஆக்சென்ட் எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செஷன்லையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு வந்து வேர்ட் ஆக்சென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LOGY அப்படின்னு வரும் இல்லையா. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தோட ஸ்டடியை வந்து நம்ம லஜின்னு சொல்லி முடிப்போம். இப்போ பயாலஜி, என்டமாலஜி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ LOGY அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் பற்றி பேசும்போது LOGYல முடியும். இந்த மாதிரி முடிகிற வேர்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு லெசனில் வந்து பார்க்க போகிறோம். அந்த LOGYல முடிகிற மாதிரியான வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பயாலஜி, என்டமாலஜி, டெக்னாலஜி, அஸ்ட்ராலஜி அண்ட் chronology. இந்த 5 வேர்ட்ஸ்லையுமே நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல வேர்ட் ஆக்சென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். இப்போ LOGY அப்படிங்கிறது நம்ம ஒரு சஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம தனியாக தானே ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த சஃபிக்ஸுக்கு முன்னாடி வர சிலபலில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். இப்போ பயாலஜி அப்படின்னா பை லஜி அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணலாம். அது ஒரு சஃபிக்ஸை ஒன்னாவே எடுத்துக்கோங்க. இப்போ பயாலஜியில் BI தனியாக வந்துடும் ஒரு சிலபல், O மட்டும் ஒரு தனி சிலபலா வந்திருக்கும் அண்ட் லஜி அப்படின்றது சஃபிக்ஸ். இப்போ இந்த லஜி அப்படிங்கக்கூடிய இந்த சஃபிக்ஸுக்கு முன்னாடி வந்து O மட்டும் தனியாக வருது இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். பயாலஜி அந்த எந்த இடத்துல அந்த வேர்ட் ஆக்சென்ட் வரும் அப்படிங்கிறத மேலே வந்து ஒரு அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். என்டமாலஜி, டெக்னாலஜி, இது வந்து டெக்னாலஜின்னு சொல்லும் போது நமக்கு LOGYல முடியும் போது டெக்னாலஜி அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வருது. இதே வந்து நம்ம டெக்னாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த LOக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு CALல முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ அதோட ஃபார்ம் மாறும்போது நமக்கு வந்து அந்த வேர்டோட ஆக்சென்ட்டும் வந்து வேற வேற இடங்கள்ல வரும். இப்போ இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த LOGYல முடியறது மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ டெக்னாலஜி தான் இந்த இடத்துல வந்து டெக்னாலஜி, அஸ்ட்ராலஜி, chronology. இன்னைக்கு லெசன் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் டிப்ஸ் வந்து நம்ம ஃப்ரம் டே 1ல இருந்தே கொடுத்துட்ருக்கோம். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். That's it with our lesson today. If you are a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. See you next time.